கிராஸ் ரூட் லெவலுக்கு என்ன பண்ணலாம் அந்த கான்செப்டில் தான் இந்த சம்மர் கோச்சிங் கேம்ப் எடுத்துருந்தோம். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அரௌண்ட் நம்ம சைதாப்பேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 3rd இயர், ஒரு ஃபீஸை வாங்குறதில்ல. எங்களால் முடிஞ்ச எவ்வளோ எஃபர்ட், இண்டிவிஜுவல் எஃபர்ட் ப்ளஸ் என்னுடைய சுற்றி இருக்கிற பாசிட்டிவிட்டி, அவங்க சில ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம கோச்சஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுறோம். லைசன்ஸ்ட் கோச்சஸ் வேணும், எவ்ரி இயர் வேணும். ஏன்னா 100, 120, 150 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வி நீட் மோர் கோச்சஸ். ஸோ அந்த மாதிரி யார் தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு அடாப்ட் அண்ட் லேர்ன் கோச்சிங், அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. ஏன்னா லைசன்ஸ் பண்ணால் தான் ஒரு ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒரு பிடி மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட் இயர் 2 பேர் அனுப்பிச்சோம். இப்போ லைசன்ஸ் முடிச்சு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து லைசன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். இது ஜோஸ் யாருன்னா வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்களே லைசன்ஸ் ப்ரொமோட் பண்ணி கிளப்புடைய வளர்ச்சிக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லைசன்ஸ் கோச்சஸ் தான் நம்ம போடுறோம். என்ன தான் ஒரு இன்டர்நேஷ்னல் விளையாடினா கூட அந்த கோச்சிங்ன்றது வேறு டெக்னிக்லாம் வருது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேஷன் வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுற அந்த கோச்சிங் கேம்பில் தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அது கிராஜுவலாக டிசி BA+A ப்ரோன்னு அந்த மாதிரி எங்கள் கோச்சஸ் அந்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்களால் முடிஞ்ச எவ்வளோ எஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம்.